ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு 9 புதிய நிபந்தனைகளை நகைக்கடன் வைப்பதற்கான நிபந்தனைகளா வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதுல ரொம்பவே முக்கியமான சில கடுமையான நிபந்தனைகள்லாம் இருந்துச்சு. அது என்னென்ன அப்படின்னா, நகையினுடைய உரிமையாளர் நகை வைப்பவர் தான் அப்படின்றத நிரூபிக்கணும், அதுக்கான சான்று இருக்கணும், நகையினுடைய தூய்மை தன்மையை நீங்க பரிசோதிக்கணும், நகையினுடைய மதிப்புல 75% மட்டுமே நீங்க கடனா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய நிபந்தனைகளை வச்சிருந்தாங்க. ஏன் ஒரு நகை நீங்க வச்சிட்டீங்க அப்படின்னா அதை திரும்ப மூட்டு மறுநாள் தான் அதை மறு அடகு வைக்க முடியும், அன்னைக்கே மறு அடகு வைக்க கூடாது அப்படின்ற மாதிரியான கடுமையான பல நிபந்தனைகளை இந்த 9 நிபந்தனைகளை சேர்த்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்கு நாடு முழுவதும் பல்வேறு அரசியல் கட்சிகள், பல்வேறு விவசாய சங்கங்கள் என பல்வேறு தரப்புல இருந்து தொடர்ந்து நிறைய எதிர்ப்புகள் வந்துட்டே இருந்துச்சு. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் கூட மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு ஒரு கடிதமும் எழுதியிருந்தாரு, இதற்கு உடனே திரும்ப பெறுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்லாம தமிழ்நாடு அரசு தமிழக கூட்டுறவு சங்கங்கள்ல நகை வச்சீங்க அப்படின்னா அந்த 9 நிபந்தனைகளும் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரியான அறிவிப்புகள்லாம் கொடுத்திருந்தாங்க. ஸோ நிறைய தரப்புல இருந்து நிறைய அழுத்தங்கள் வந்த உடனே மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த அறிவிப்பை திரும்ப பெற சொல்லி மத்திய ரிசர்வ் வங்கிக்கு ஒரு அறிவுறுத்தலை கொடுக்குறாங்க. ஸோ அதன் பேர்ல மத்திய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த ஒரு அறிவிப்பை திரும்ப பெறுவதா, இந்த 9 நிபந்தனைகள் நகைக்கடன் வைப்பதற்கான 9 நிபந்தனைகளையும் திரும்ப பெறுவதா இப்ப அறிவிச்சிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த 9 நிபந்தனைகளும் தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல இது தேவையில்லை, தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்றத உங்களோட கருத்துக்களா சொல்லுங்க. இதே போல கண்டென்ட் ரெகுலரா பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் வந்து செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்பதான் இது போல ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அது நல்ல வீடியோஸ்ல பார்க்கலாம். டாடா, பை பாய்.